அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்கு உண்டான இன்றைய ராசி பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 30/8/2024 ஆவணி மாதம் 14ஆம் நாள். மேச ராசி நண்பர்களே, அற்புதமான காலகட்டங்க. ஆமாம், வாழ்நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பணத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பணம் வந்து குமியும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பிள்ளைங்கள் சுபகாரியங்கள் செய்யறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாடு சுற்றுப்பயணம், பணம் நிறைய வரும். எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷபராசினர்களே, காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க. இப்போ தொழிலதிபர்கள் எல்லாம், வியாபாரிகள் எல்லாம் இன்னொரு பிரான்ச்சு கூட வைப்பாங்க. அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்க அரசு வேலை கிடைக்கும். கடன் சுமையில் இருந்த எல்லாம் வெளியே வந்துடுவீங்க. திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நாள். மிதுன ராசி நேயர்களே, விவசாயத்தில் நஷ்டத்தையே பார்த்தவங்க இப்போ லாபத்தை அள்ளி குமிப்பீங்க. நீங்கள் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், சகோதர ஒற்றுமை பலப்படும், பகைத்தன்மை மாறிடும். கடன் சுமையில இருந்தெல்லாம் வெளியே வந்திருப்பீங்க. எல்லா துறையை சேர்ந்தவங்களும் அருமையான நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களே, வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. 8ஆம் இடம் வலு பெற்று 8இல் சனி. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் சுமையில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. சகல துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி. வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களே, அரசியலில் மேடை பேச்சாளர்கள். 2ஆம் இடத்தில் கேது, 8இல் ராகு. பேச்சு தடுமாறும். மயக்கில் பேசுகிற டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்கள் வாய்ப்புகள் நிறைய வரும். சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு சீரியல் கலைத்துறை சேர்ந்த நிறைய வாய்ப்புகள் வரும். அலமோதும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம். சாலையோர வியாபாரியில் இருக்க பணத்தை பார்த்து பரவசப்படுங்க. இன்றைக்கு நல்ல நாள். கன்னிராசினியர்களே, மனபயம். 7இல் ராகு, ராசியிலே கேது. மனபயம். கடன் 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 தான். 1 லட்சம் வந்தால் 2 லட்சம் ரூபாய் செலவு. 1 கோடி வந்தால் 3 கோடி ரூபாய் நஷ்டம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ எதுவும் பண்ணாதீங்க, நிதானமாக இருங்க. இந்த ராகு கேது பயிற்சியார நிதானம் தேவை. துளாராசி நேயர்களே, அற்புதமான காலகட்டங்க. நீங்கள் இப்போ கையை கிள்ளி பார்ப்பீங்க நானான்னு. அந்த அளவில் விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி ஓட்டி போவீங்க. அடுத்தவங்க எல்லாம் அதுண்டு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கிற காலகட்டம் இப்போ. அரசு துறையை சேர்ந்தவங்க வியாபாரியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அருமையான நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, விற்காத சொத்தொன்று விற்று போவோங்க. நல்ல விலைக்கு விற்று போகும். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும். திருமணமாகியும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடல் தாண்டி வேலைக்காக எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கும். அனைத்து துறை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி இன்றைக்கு. தனுராசி நேயர்களே, வியாபாரிகளுக்கு அருமையான காலகட்டங்க. கடன் சுமையிலேருந்து முழுசாக விலகி வந்துடுவாங்க. இப்போ பணத்தை நிறைய பார்ப்பீங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தட்ட தாமதம் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கும் விவசாயம் பெருக்கும். இன்றைய தனுசு ராசிக்காரங்கள் அருமையான நாள். மகர ராசினர்களே, வெளிநாடு சுற்றுலா போய் வருவேப்போம். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பகவான். அற்புதம் அற்புதம். வியாபாரிகளுக்கு 10 மடங்களாக. அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருக்க விரும்புகிற இடத்துக்கு இடமாட்டோம். பதவி உயர்வோட. தட்ட தாமதம் எதுவும் இல்லை. சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. இப்போ உங்களுக்கு அருமையான கால்.
கும்ப ராசிக்காரர்களே, மனபயம், உடல் ரீதியான சின்ன சின்ன மருத்துவ செலவு, பயர் அளவில் வாகனம் ஓட்டுற டைமில் கொஞ்சம் கவனம் தேவை. ராசியிலே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சஞ்சரிக்க வேண்டிய. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாள். மீன ராசிக்காரர்களே, உடல் ஆரோக்கியம் ஆகிடுவாங்க. மருத்துவ செலவு எதுவும் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரை இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு பயணம் போகிறவங்களுக்கு இப்போ போய்விங்க. நீங்கள் படிப்புக்காக எதிர்பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். இடம் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம் உண்டு. விவசாயிகளுக்கு அருமையான லாபம். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலனை பார்த்தோம். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது. அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதாங்க அட்டவணை, பிரம்மாவனுடைய குறிப்பு, கைரேகை. இந்த கைரேகை துல்லியமாக கணிக்கலாங்க. நீங்கள் என்ன வயசில், எந்த வருடம் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன ராசியில் பிறந்தீங்க, இதெல்லாம் துல்லியமாக உங்களுக்கு கணித்து நோட்டு போட்டு தரேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.